உற்பத்தி மேந்தலை கிரயம் உற்பத்தி எல்லா மேந்தலை கிரயம் என்று இந்த நேரில் கிரயங்களினுடைய கூட்டுத்தொகை பிரிக்கப்படும். நேரில் கிரயங்களை ரெண்டா பிரிக்கிறாங்க. உற்பத்தி மேந்தலையும் இருக்கு, உற்பத்தி எல்லா மேந்தலையும் இருக்கு. அப்ப இந்த வினாவை கவனிங்க பிள்ளைகள். முதலாவது இரண்டாவது வினா, அனைத்து நேரில் கிரயங்களின் கூட்டுத்தொகை உற்பத்தி பொது மேந்தலை கிரயம் என கூற முடியும் என்றது பிள்ளை. நேரில் கிரயங்களினுடைய கூட்டுத்தொகை இரண்டு பிரிவை கொண்டது. ஒன்று உற்பத்தி பொதுமேந்தலை கிரயங்கள், இரண்டாவது உற்பத்தி அல்லா பொதுமேந்தலை கிரயங்கள். ஆகவே இரண்டாவது கூற்றும் பிள்ளைகள் பிழையான கூற்றாக இருக்கும். சரியா? இரண்டாவது கூற்றும் பிழையான கூற்றாக இருக்கும். வடிவா விளங்கி கொள்ளுங்க. டவுட் என்ன கேளுங்க. விஷ்மிதா விலாஷினி விளங்குதா? ஓகேவா? ஓகே, விளங்காட்டி கேட்டுக்கொண்டு போங்க. ஓகே, அடுத்தது காலக்கிரயங்களானது இருப்பு மதிப்பீட்டின் போது கவனத்தில் கொள்ளப்படுவதில்லை. காலக்கிரயங்கள் என்றா என்ன பிள்ளைகள்? இதுல பாருங்க, காலக்கிரயங்கள் என்றது இந்த எதை குறிக்கும் பாருங்க. எது காலக்கிரயம் என்று சொல்லி தந்தனால், இந்த உற்பத்தி எல்லா மேந்தலை கிரயங்களுக்கு இன்னும் ஒரு பேர் தான் தேவை என்று எழுதி வச்சுக் கொள்ளுங்க. காலக்கிரயங்கள் என்று சொல்லுவோம். சரி, இந்த உற்பத்தி எல்லா மேந்தலை கிரயம் தான் பிள்ளைகள். இந்த உற்பத்தி எல்லா கிரயம் என்று சொல்லுற கிரயம் எல்லாம் உண்டுதான். இவரும் ஓகே, இதுல குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த உற்பத்தி எல்லா மேந்தலை கிரயம் உற்பத்தி எல்லா கிரயங்களும் உண்டுதான். சரியா? அது வருமான கூற்றுல காட்டப்படுகின்ற கிரயங்கள் தான் காலக்கிரயம். எங்களினுடைய இருப்பு மதிப்பீட்டுல பிள்ளைகள் எதை வச்சுக்கொண்டு நாங்க இருப்பு மதிப்பீடு செஞ்சனாங்க? இப்ப போன கேள்வியும் செய்தனாங்க. எதை வச்சுக்கொண்டு இருப்பு மதிப்பீடு செய்யணும்? முடிவு பொருள் இருப்பு மதிப்பீடாம். இன்னபடி சொல்லலாம், உற்பத்தி கிரயத்தின் அடிப்படையில் தான் முடிவு பொருட்களுக்கான இருப்பினை நாங்கள் மதிப்பீடு செய்வோம் வழக்கமாக. ஆகவே உற்பத்தி எல்லா கிரயத்துக்கு இன்னொரு பேர் தான் காலக்கிரயம். அப்ப கேள்வியை கவனிங்க. எப்படி கேள்வி வந்திருக்கு பாருங்க, கூற்ற பாருங்க எப்படி வந்திருக்குண்டு. மூன்றாவது கூற்று, காலக்கிரயங்களானது இருப்பு மதிப்பீட்டின் போது கவனத்தில் கொள்ளப்படுவதில்லை என்றது மிகவும் சரியான கூற்று. கொள்ளப்படுவதில்லை என்று சொல்லியிருக்காங்க. ஓகே, காலக்கிரயங்கள் கவனத்தில் கொள்ளப்படுவதில்லை என்றா பிள்ளைகள், ஓகே, அந்த கூற்று உண்மையான கூற்றாக இருக்கும். ஏன்? காலக்கிரயம் என்றா உற்பத்தி அல்லா கிரயம். உற்பத்தி கிரயம் தான் இருப்பு மதிப்பீட்டின் போது கவனத்தில் கொள்ளப்படும். காலக்கிரயங்கள் இருப்பு மதிப்பீட்டின் போது கவனத்தில் கொள்ளப்படாது என்றது சரியான கூற்றாக இருக்கும். விளங்கிட்டுதா? கிரயங்களானது தொழிற்பாட்டின் அடிப்படையில் நேரில் என்று வகைப்படுத்தப்படும். இயல்பின் அடிப்படையில தான் பிள்ளைகள் கிரயங்களை இரண்டா பிரிக்கிறாங்க. தொழிற்பாட்டின் அடிப்படையில உற்பத்தி கிரயம் உற்பத்தி எல்லா கிரயம் என்றுதான் பிரிக்கிறாங்க. ஆகவே நான்காவது கூற்று பிழையான கூற்று. அடுத்தது பாருங்க, முதன்மை கிரயம் பிளஸ் உற்பத்தி பொதுமேந்தலை கிரயம். இதுல பாருங்க, புதுசா குறைவேலை இருப்பில் ஏற்பட்ட தேறிய அதிகரிப்பு சமன் உற்பத்தி கிரயம் என்று இருக்கு. இதுல நாங்க விளங்கிக் கொள்ளணும், இந்த குறைவேலை இருப்பில் ஏற்பட்ட அதிகரிப்பு தேறிய அதிகரிப்பு இப்படி என்னன்றதை ஃபர்ஸ்டா நான் உங்களுக்கு இருக்கா சொல்லுறேன். அதை விளங்கி போட்டு அடுத்த விஷயங்களை நாங்கள் பார்க்கறது நல்லமாக இருக்கு. முதலாவது அதுல என்னத்தை சொல்ல வாராங்கன்றதை நாங்கள் முதலாவது புரிஞ்சு கொள்ளணும். ஓகே, நாங்க வழக்கமாக ஓகே இந்த ஆரம்ப மூலப்பொருள் இருப்பு, ஓகே, ஆரம்ப மூலப்பொருள் இருப்பு இதோட மூலப்பொருள் கொள்வனவை கூட்டி, சரியா, மூலப்பொருள் கொள்வனவை கூட்டி இறுதி மூலப்பொருள் இருப்ப கழிச்சா பிள்ளைகள் என்னத்தை கண்டுபிடிப்போம்? பயன்படுத்திய மூலப்பொருள் இருப்பின் கிரயத்தை கண்டுபிடிப்போம். இது நாங்க வழக்கமாக செய்கிற விடயம். ஓகே, இதுல உதாரணத்துக்கு நான் கொஞ்சம் ஃபிகர்ஸை போடுறேன்னு பாருங்க. ஒரு சாம்பிள் ஃபிகர்ஸ் போடுறேன். ஆரம்ப மூலப்பொருள் இருப்பு 10,000 என்று வச்சுக்கொள்வோம். ஓகே, 10,000. ஒரு நிமிஷம். ஓகே, ஆரம்ப மூலப்பொருள் இருப்பு 10,000. ஓகே, மூலப்பொருள் கொள்வனவு 60,000 என்று வச்சுக்கொள்வோம். இறுதி மூலப்பொருள் இருப்பு 5,000. அப்போ இறுதி மூலப்பொருள் இருப்பு என்ன செய்யணும்? கழிக்க வேணும். பயன்படுத்திய மூலப்பொருள் இருப்பின் கிரயம் இவ்வளவுத்தையும் கூட்டினா எங்களுக்கு என்ன விட வரும் பிள்ளைகள்? 65,000 வரும்.
இது நாங்க வழக்கமா படிச்ச விஷயம் 67. ஓகே, இதுல பாருங்க, இது ரெண்டையும் சேர்த்து இதுல பாருங்க மூலப்பொருள் இருப்புக்கு என்ன நடந்திருக்குதுன்றதை ஃபர்ஸ்டா விளையும். மூலப்பொருள் இருப்புக்கு என்ன நடந்திருக்க பிள்ளைகள்? இதுல மூலப்பொருள் இருப்பு ஆரம்பத்துல பாருங்க 10,000 ஆக இருக்குது, இறுதியில பாருங்க 5,000 ஆக இருக்குது. அப்ப மூலப்பொருள் கொள்வனவோட பிள்ளைகள் எவ்வளவு? 60,000 நாங்கள் கண்டுபிடிச்சு போட்டிருக்கோம். மூலப்பொருள் கொள்வனவு 60,000 சாம்பிள் ஃபிகர் போட்டிருக்கோம். ஓகே, இந்த 60,000 பிள்ளைகள் ஆரம்ப மூலப்பொருள் 10,000 கூட்டி 5,000 கழிக்கிறதுக்கு பதிலா இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த 10,000, இந்த ஆரம்ப மூலப்பொருள் 10,000, இறுதி மூலப்பொருள் இருப்பு 5,000, இந்த ரெண்டையும் சேர்த்து நாங்க என்ன செய்யலாம் பிள்ளைகள்? 10,000 கூட்டி 5,000 கழிக்கிறதுக்கு பதிலா என்ன செஞ்சா போதும்? 5,000 கூட்டினா போதும். ஓமா இல்லையா? 10,000 கூட்டி 5,000 கழிக்கிறதுக்கு பதிலா நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கோம்? 5,000 கூட்டி விட்டா போதும். அப்ப இந்த 5,000 என்னவாக இருக்க போகுதுண்டா, இந்த மூலப்பொருள் இருப்பு என்ன நடந்திருக்கு பாருங்க. இங்க ஆரம்பத்துல 10,000 இருக்குது, இறுதியில 5,000 இருக்குது. மூலப்பொருள் இருப்பில் ஏற்பட்ட, ஓகே, என்னது நடந்திருக்கு? 5,000. மூலப்பொருள் இருப்பு அதிகரித்திருக்கு. மூலப்பொருள் இருப்பில் ஏற்பட்ட தேறிய அதிகரிப்பு. ஓகே, மூலப்பொருள் இருப்பில் ஏற்பட்ட தேறிய அதிகரிப்பு தான் என்ன பிள்ளைகள்? இந்த 5,000 இருக்கும். அப்ப இதுல நாங்க என்ன செய்கிறோம்? மூலப்பொருள் இருப்புல தேறிய அதிகரிப்பு ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்துல அதனை நாங்கள் ஓகே குறைவு என்ன சொல்றோம்? மூலப்பொருள் இருப்பில் ஏற்பட்ட தேறிய குறைவு. பாருங்க ஆரம்பத்துல 10,000 இருக்குது, இறுதியில பாருங்க பிள்ளைகள் எவ்வளவாக இருக்குது? 5,000. அப்படின்னா மூலப்பொருள் இருப்பு ஆரம்பத்துல இருந்ததுலையும் பார்க்க 5,000 குறைஞ்சிருக்கு. அப்ப மூலப்பொருள் இருப்பில் ஏற்பட்ட தேறிய குறைவு கண்டா நாங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கும் பிள்ளைகள்? கூட்ட வேண்டி இருக்கும். தேறிய குறைவு கண்டா கூட்ட வேண்டி இருக்கும். அதே விடதான் பெறப்போகுது. இப்ப பயன்படுத்திய மூலப்பொருள் இருப்பின் கிரயம் அதே விடதான் பிள்ளைகள் உங்களுக்கு வரப்போகுது. ஆனா என்ன வித்தியாசம் என்றதை பாருங்க. இந்த ஆரம்ப மூலப்பொருள் இருப்பு ஆரம்பத்திலையும் இறுதியிலையும் தர்றதுக்கு பதிலாக பிள்ளைகள் என்னென்னு தருவாங்க? அதில் ஏற்பட்ட தேறிய மாற்றம் எவ்வளவுன்னு தந்தா என்ன செய்யணும் கேள்வியிலன்றது தெளிவாக தெரிஞ்சிருக்க வேண்டும். ஓகே, மூலப்பொருள் இருப்பில் ஏற்பட்ட தேறிய குறைவு தேறிய அதிகரிப்பு என்றா நாங்கள் மூலப்பொருள் கொள்வனவோட என்ன செய்யணும் என்றதை நீங்கள் ஞாபகப்படுத்த. இதை இலகுவாக எப்படி நீங்க ஞாபகப்படுத்தலாம்டா, ஏற்பட்ட தேறிய குறைவு என்றா கூட்ட வேண்டும், அதிகரிப்பு என்றா ஏற்பட்ட தேறிய அதிகரிப்பு என்றா நீங்கள் கழிக்க வேண்டி இருக்கு. இதுக்கே பாருங்க பிள்ளைகள், இன்னும் ஒரு உதாரணம் சொல்லி காட்டுறேன். இதே விஷயத்துக்கு பாருங்க இன்னும் ஒரு உதாரணம். இதே 60,000 ஆரம்ப மூலப்பொருள் இருப்பு 5,000, இறுதி மூலப்பொருள் இருப்பு 10,000 என்று வச்சுக்கொள்வோம். ஆகவே பயன்படுத்திய மூலப்பொருள் இருப்பின் கிரயம் எவ்வளவு வரும்? 55,000 வரும். அப்ப இப்ப என்ன நடந்துட்டு பாருங்க, ஆரம்பத்தில் 5,000 காணப்பட்ட மூலப்பொருள் இருப்பு இறுதியில அதிகரிச்சிருக்கு. ஆகவே பிள்ளைகள் மூலப்பொருள் இருப்பில் ஏற்பட்ட தேறிய அதிகரிப்பு, தேறிய அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கு பிள்ளைகள். தேறிய அதிகரிப்பு ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்துல இப்ப 5,000 கூட்டி 10,000 கழிக்கிறோம் என்ன, இந்த ரெண்டையும் நெட் பண்ணினா மேட்ச் பண்ணி பாருங்க, இணைத்து பாருங்க. 5,000 கழிச்சு விட்டா சரிதான். 5,000 கூட்டி 10,000 கழிக்கிறதுக்கு பதிலா ரெண்டையும் சேர்த்து நாங்கள் என்ன செய்தா போதும்? 5,000 கழிச்சு விட்டா போதும். அப்ப மூலப்பொருள் இருப்பில் ஏற்பட்ட தேறிய அதிகரிப்பு கண்டா நீங்கள் கழிக்க வேண்டி இருக்கு. அப்ப ஈஸியா ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இருப்புகளில் ஏற்பட்ட தேறிய அதிகரிப்பு கண்டா பிள்ளைகள் நீங்கள் கூட்ட வேண்டி இருக்கும், சரி கழிக்க வேண்டி இருக்கும். பாருங்க, இருப்புகளில் ஏற்பட்ட தேறிய அதிகரிப்பு கண்டா பிள்ளைகள் கழிக்க வேண்டி இருக்கும். மைனஸ் ஆப்போசிட்டா யோசிச்சீங்கன்னா சரி. ஓகே, மூலப்பொருள் இருப்புகளில் ஏற்பட்ட தேறிய குறைவு கண்டா, குறைவு கண்டா என்ன செய்ய வேண்டி இருக்கும்? நீங்கள் கூட்ட வேண்டி இருக்கும். இது என்னத்துக்கு சொல்லியிருக்கேன்? மூலப்பொருள் இருப்போட தொடர்பு படுத்தி நான் சொல்லியிருக்கேன். இப்ப அடுத்ததை பாருங்க. இது ஒவ்வொன்றுக்கும் சொன்னாதான் பிள்ளைகள் அதனுடைய விளக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஓகே, இப்ப அடுத்ததை பாருங்க பிள்ளைகள். நாங்கள் முதன்மை கிரயம் என்ன, முதன்மை கிரயம் கண்டுபிடிச்சிட்டு என்ன செய்யும்? முதன்மை கிரயம். ஓகே, முதன்மை கிரயம் பாருங்க. உதாரணமா நாங்கள்
1,25,000 என்று வச்சுக்கொள்வோம். ஒரு சாம்பிளுக்கு நான் ஒரு ஃபிகர் போடுறேன்னா இது எங்க இருந்து வருதுன்னு எல்லாம் யோசிக்காதீங்க. நான் உதாரணத்துக்கு நான் காட்டுகின்ற நம்பர்ஸ் 125,000. ஓகே. முதன்மை கிரியத்தோட எண்ணத்தை கூட்டினா பிள்ளைகள் எங்களுக்கு உற்பத்தி மேந்தலை கிரியம் சாரி உற்பத்தி கிரியம் நாங்கள் கணிப்பீடு செய்வோம். உற்பத்தி மேந்தலை கிரியம் உற்பத்தி மேந்தலை கிரியம் உதாரணமா உற்பத்தி மேந்தலை கிரியம் 1,00,000 ரூபான்னு வச்சுக்கொள்ளும். 1,00,000 ரூபாய். அப்ப இந்த உற்பத்தி மேந்தலை கிரியத்தோட எதனுடைய சீராக்கத்தை செய்ய வேண்டியிருக்கும் பிள்ளைகள்? குறைவேலை இருப்புகளுக்கான சீராக்கம் செய்ய வேண்டியது. இதுல நாங்க என்ன செய்வோம்? ஆரம்ப குறைவேலை இருப்ப கூட்டுவோம் பிள்ளைகள். இறுதி குறைவேலை இருப்ப நாங்கள் என்ன செய்வோம்? கழிப்போம். இறுதி குறைவேலை இருப்ப ஆரம்ப குறைவேலை இருப்ப கூட்டி இறுதி குறைவேலை இருப்ப கழிப்போம். உதாரணமா ஆரம்ப குறைவேலை இருப்ப பாருங்க 20,000 என்று எடுத்துக்கொள்வோம். இறுதி குறைவேலை இருப்பு 10,000 என்று எடுத்து. இப்ப இந்த மூன்றையும் கூட்டினா முதன்மை கிரயம், உற்பத்தி மேந்தலை கிரயம், குறைவேலை இருப்பு சீராக இவ்வளவுத்தையும் கூட்டினா நாங்க என்னத்தை கண்டுபிடிக்கலாம்? யாராவது சொல்லுங்க பாப்போம். இவ்வளவுத்தையும் கூட்டினா என்னத்தை கண்டுபிடிப்போம் பிள்ளைங்க? உற்பத்தி கிரயம். உற்பத்தி கிரியத்தை கண்டுபிடிப்போம். அப்ப நான் போட்ட ஃபிகர்ஸின் படி இதுல பாருங்க உற்பத்தி கிரயம் எவ்வளவு வரப்போகுது? இவ்வளத்தையும் கூட்டினா 2,35,000. 2,35,000 தான் உற்பத்தி கிரயமாக வரும். அப்ப இந்த 2,35,000 இங்க ஆரம்ப குறைவேலை இருப்ப என்ன செய்யறோம்? கூட்டுறம் பிள்ளைகள். இறுதி குறைவேலை இருப்ப கழிக்கிறோம். என்னத்தை கண்டுபிடிக்கிறோம்? உற்பத்தி கிரயத்தை கண்டுபிடிக்கிறோம். உற்பத்தி கிரயம். சோ இப்ப பாருங்க உற்பத்தி கிரயத்தை கண்டுபிடிக்கிறோம். ஓகே தானே? சரி. இப்ப இதுல நாங்க என்னத்தை விளங்கிக் கொள்ள போறோம்? இதே விஷயத்த பிள்ளைகள் ஓகே இந்த மூலப்பொருள் முதன்மை கிரயத்தோட உற்பத்தி மேந்தலை கிரயத்தையும் சேர்த்து ஓகே இந்த ரெண்டையும் சேர்த்து இப்ப குறைவேலை இருப்ப பாருங்க பிள்ளைகள் 20,000 கூட்டி 10,000 கழிக்கிறதுக்கு பதிலா நாங்க என்ன செய்தா மட்டும் போதும்? 10,000 கூட்டி விட்டா போதும் தான். விளங்கிட்டுதான். 20,000 கழிச்சு கூட்டி ஆரம்ப குறைவேலை இருப்பு 20,000 பிள்ளை. ஆரம்ப குறைவேலை இருப்ப கூட்டி இறுதி குறைவேலை இருப்ப கழிக்கிறதுக்கு பதிலா ரெண்டையும் சேர்த்து பாருங்க. இந்த ரெண்டு பேரையும் மேட்ச் பண்ணி பாருங்க. 10,000 என்ன செய்தா போதும்? 10,000 கூட்டி விட்டா போதும். 10,000 என்னவாக இருக்கும் பிள்ளைகள்? சொல்லுங்க பாப்போம். நடைமுறை வேலை இருப்பு அல்லது குறை வேலை இருப்புல ஏற்பட்ட பாருங்க ஆரம்பத்துல 20 இறுதியில 10,000. அப்ப நடைமுறை வேலை இருப்பில் ஏற்பட்ட தேறிய குறைவாக இருக்கு. குறை வேலை இருப்பில் குறை வேலைக்கு இன்னொரு பேர் தான் பிள்ளைகள் நடைமுறை வேலை இருப்பு. குறை வேலை இருப்பில் ஏற்பட்ட தேறிய குறை. அப்ப ஆரம்பத்துல 20,000 காணப்பட்ட குறை வேலை இருப்பு இறுதியில் எவ்வளவாக மாறி இருக்கு பிள்ளைகள்? 10,000 மாறி இருக்குன்னா குறை வேலை இருப்பு குறைஞ்சிருக்கு. அப்ப 20,000 கூட்டி 10,000 கழிக்கிறதுக்கு பதிலாக 10,000 கூட்டி விட்டா சரிதானே? எப்படி பார்த்தாலும் விடை என்ன வரும் பிள்ளை? அதே 2,35,000 நம்பர். அதே 2,35,000 நம்பரை போகுது. அப்ப இந்த ரெண்டையும் சேர்த்து நாங்கள் என்ன செய்யறோம்? குறைவேலை இருப்பில் ஏற்பட்ட தேறிய குறைவு என்று சொல்றோம். அப்ப தேறிய குறைவு என்றா என்ன செய்ய வேண்டியிருக்கும்? நாங்கள் கூட்ட வேண்டியிருக்கும். தேறிய அதிகரிப்பு என்றா பிள்ளைகள் நாங்கள் கழிக்க வேண்டியிருக்கும். இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் விளங்கி கொண்டீங்கன்னா சரி. இது பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. கணவருக்கு இந்த தேறிய குறைவு தேறிய அதிகரிப்பு என்று வந்தா கூட்டோணுமா கழிக்கோணுமான்றது விளங்குறது. இதே உதாரணம் பிள்ளைகள் மாறி பாருங்க.
இதுல ஆரம்ப குறைவேலை இருப்பு 10,000 என்று எடுத்துக்கொள்ளுவோம். இறுதி குறைவேலை இருப்பு 20,000 என்று எடுத்துக்கொள்ளும். ஓகே, அப்ப 10,000 கூட்டி 20,000 கழிக்கக்குள்ள பிள்ளைகள் குறைவேலை இருப்பு உற்பத்திக்கிரிய மூல வரப்போது 215,000 ஆகும். இதே விஷயம் பிள்ளைகள். ஓகே, உற்பத்திக்கிரியம் எவ்வளவு வரப்போகுது? 215,000 இருக்கும். இப்ப பாருங்க, இதையும் நாங்க மாறி எழுதினா இங்க என்ன நடந்திருக்கு? ஆரம்பத்துல குறைவேலை இருப்பு பாருங்க பிள்ளைகள் 10,000, இறுதியில குறைவேலை இருப்பு எவ்வளவு? 20,000. அப்ப குறைவேலை இருப்பில் ஏற்பட்ட தேறிய குறைவாக இருக்கும். பாருங்க என்ன நடக்குது. 10,000 கூட்டி 20,000 கழிக்கிறதுக்கு பதிலா பிள்ளைகள் நாங்க என்ன செய்தா போதும்? 10,000 கழிச்சு விட்டா போதும் தானே. இந்த 10,000 கழிச்சு விடுறோம்ன்றது எதுவாக இருக்கும்? குறைவேலை இருப்பில் ஏற்பட்ட தேறிய அதிகரிப்பாக இருக்கும். ஓகே, குறைவேலை இருப்பில் ஏற்பட்ட தேறிய அதிகரிப்பாக இருக்கு. அப்ப தேறிய அதிகரிப்பு வேண்டா பாருங்க, அது குறைவேலையாக இருக்கட்டும், மூலப்பொருள் இருப்பாக இருக்கட்டும், முடிவு பொருள் இருப்பாக இருந்தாலும் அதே விஷயம்தான். முடிவு பொருள் இருப்புக்கு போட்டு பார்த்தாலும் இதே மாதிரிதான் வரும். அதையும் சொல்லிட்டு விடுறேனே என்ன, சொல்லிட்டு விட்டா உங்களுக்கு தெளிவாக இதை கட்டாயம் எழுதி வைங்க பிள்ளைகள். சரியா? ஓகே, அப்ப குறைவேலை இருப்பில் ஏற்பட்ட தேறிய அதிகரிப்பு என்றா என்ன, குறைவு என்றா என்னன்றது நீங்க அதை வழியாக விளங்கிக் கொள்ளலாம். ஓகே, இப்ப முடிவு பொருள் இருப்புக்கு வருவோம். முடிவு பொருள் இருப்பு அப்படியும் விற்பனைக்கிறையும் கணிப்பீடு செய்ய போறோம்னா ஆரம்ப முடிவு பொருள் இருப்பு. ஓகே, ஆரம்ப முடிவு பொருள் இருப்போட உற்பத்தி கிரயத்தை கூட்டி இறுதி முடிவு பொருள் இருப்பு கழிச்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும் பிள்ளைக்கு? விற்பனை கிரயம் கிடைக்கும். ஓகே, விற்பனை கிரயம் கிடைக்கும். உதாரணத்துக்கு இதுல நான் உதாரணத்துக்கு ஒரு சில ஃபிகர்ஸை போடுறேன். உற்பத்தி கிரயம் 215,000 வச்சுக்கொள்வோம். ஓகே, உற்பத்தி கிரயம் 215,000 வச்சுக்கொள்வோம். ஆரம்ப முடிவு பொருள் இருப்பு உதாரணத்துக்கு 30,000 இருக்கும். இறுதி முடிவு பொருள் இருப்பு 15,000. ஓகே, ஆரம்ப முடிவு பொருள் இருப்பு 30,000, இறுதி முடிவு பொருள் இருப்பு 15,000 ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஃபிகர்ஸ் எடுத்தா, இப்ப 215,000 30,000 கூட்டி 15,000 கழிச்சா விற்பனை கிரயம் எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள்? 230,000. இந்த 230,000 என்ன வணிகத்தினுடைய விற்பனை கிரயமாக இருக்கு. அப்ப இதுல நாங்க என்ன செய்ய போறோம்னா இந்த உற்பத்தி கிரயத்தோட பிள்ளைகள் ஆரம்ப முடிவு பொருள் இருப்பின் கிரயம் 30,000 கூட்டி இறுதி முடிவு பொருள் இருப்பின் 15,000 கழிக்கிறதுக்கு பதிலா என்ன செய்தா போதும் பிள்ளை? இந்த ரெண்டுக்கும் பதிலா என்ன செய்யா போதும்? 15,000 கூட்டி விட்டா போதும் தானே. விளங்குதா? 30,000 கூட்டி 15,000 கழிக்கிறதுக்கு பதிலா என்ன செய்தா போதும்? 15,000 கூட்டி விட்டா போதும். இந்த 15,000 என்ன நடந்திருக்கு? முடிவு பொருள் இருப்பு குறைவடைந்திருக்குது. ஓகே, முடிவு பொருள் இருப்பு குறைவடைந்திருக்குது. சோ முடிவு பொருள் இருப்பில் ஏற்பட்ட முடிவு பொருள் இருப்பில் ஏற்பட்ட தேறிய குறைவாக இருக்கு. அப்ப தேறிய குறைவெண்டா என்ன? நாங்கள் கூட்ட வேண்டும். கூட்டினா திருப்பி எங்களுக்கு என்ன விட கிடைக்க போகுது? அதே போலதான். என்னது? அதே 230,000 தான் கிடைக்கும். ஓகே, அதே 230,000 தான் கிடைக்கும். இதையே மாறிச்சு யோசிச்சு பாத்தீங்க என்றால் தேறிய அதிகரிப்பு என்றால் நீங்கள் கழிக்க வேண்டி இருக்கும். விளங்குதா? விஷ்மிதா யார் இருக்கீங்க? வந்திருக்கீங்க. ஓகே, சைட் சைட் கிளாஸ் வருவீங்களா? சைட் சைட் ஒன்று இன்ஃபார்ம் பண்ணல, கண்ணனால வரையில நான் சைட் வர மாட்டேங்குது. ஏன் வரையில? அப்ப எனக்கு ஒன்றும் இன்ஃபார்ம் பண்ணல எவ்வளவு நாளா சைட் ஏடி எக்ஸாம். ஓகே, சரியா. சரி, ரெகுலரா வந்தா தான் விளங்கு சைட். நாங்க ஒரு பாடமே படிச்சு முடிச்சிட்டோம். ஓகே,
ஆஹ் சரி விஷ்மிதா, இது விளங்குதா என்ன படிக்கிறோம்ன்றது? தேறிய குறைவு, தேறிய அதிகரிப்பு. ஓ சார். ஓகே. உங்களுக்கு தேவையா? உங்களுக்கு நோட் பண்ணிட்டீங்களா? யாரும் நோட் பண்ணணுமா? கேள்விக்குள்ள போவா? நோட் பண்ணி கொள்ளுங்க. விஷ்மிதா நோட் பண்ணணுமா? ஓகேவா? எழுதி எழுதிட்டேன் சார். ஓ. ஜைட் டைம் தேவைன்னா மெசேஜ் போடுங்க, நீங்க கதைக்கிறதுக்கு கேட்கல. ஓகே. இப்ப சரி இந்த ஓகே. விளக்கம் தான் பிள்ளைகள். இந்த அஞ்சாவது கேள்வியை பாருங்க. இப்ப அஞ்சாவது கேள்வியில பாருங்க, முதன்மை கிரயத்தோட உற்பத்தி பொது மேல்தலை கிரயத்தை கூட்டி குறைவேலை இருப்பில் ஏற்பட்ட தேறிய அதிகரிப்பு உற்பத்தி கிரயம். இதுல பாருங்க நாங்க செஞ்சது எங்க இருக்கு? முதன்மை கிரயத்தோட, சரியா, உற்பத்தி மேல்தலை கிரயத்தை கூட்டி குறைவேலை இருப்பில் ஏற்பட்ட தேறிய அதிகரிப்பு என்றா என்ன செய்யணும் பிள்ளை? கழிக்கணும். தேறிய குறைவு என்றா கூட்டோணும், தேறிய அதிகரிப்பு என்றா கழிக்கோணும். அப்ப ஒப்போசிட்டா ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அப்ப இதுல பாருங்க, தேறிய அதிகரிப்பு என்று இங்க என்ன அடையாளம் தந்திருக்காங்க? பிளஸ் அடையாளம் தந்திருக்காங்க. பிளஸ் அடையாளம் தந்தது சரியா பிள்ளைகள்? பிள்ளை பிளஸ் அடையாளம் தந்தது பிள்ளை. குறைவேலை இருப்பில் ஏற்பட்ட தேறிய அதிகரிப்பு என்று சொல்லிட்டு பிளஸ் அடையாளம் தெரியல. அது என்ன தந்திருக்கணும்? மைனஸ் அடையாளம் தந்திருந்தா இந்த கூற்று சரி. ஆகவே கூற்று சரியா பிள்ளையா? டிக்கார பிள்ளைகள் சொல்லுங்க. சரியா பிள்ளையா? பிழை. பிள்ளையான கூற்று. ஓகே. அடுத்தது பாருங்க பிள்ளைகள். ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. ஓகே, அடுத்த கேள்வி செய்யுங்க. உற்பத்தி பொதுமேந்திரை கிரயம் சமன் உற்பத்தி கிரயம் செய்ய முதன்மை கிரயம் செய்ய குறைவு. இதுக்கு ஈஸியான வழிமுறையில் என்ன செய்யணும்? இந்த முதன்மை கிரயம் சய முதன்மை கிரயம் இங்கால போனா என்னென்று வரும்? சக முதன்மை கிரயம். அப்ப முதன்மை கிரயம் சக உற்பத்தி பொதுமேந்திரை கிரயம். இந்த சக குறைவேலை இருப்பில் ஏற்பட்ட தேறிய அதிகரிப்பு இந்த ஈக்குவேஷனுக்கு இங்கால பக்கம் போனா பிள்ளைகள் என்னென்று வரும்? சய குறைவேலை இருப்பில் ஏற்பட்ட தேறிய அதிகரிப்பு. அப்ப தேறிய அதிகரிப்பு என்றது இங்கால பக்கம் போய்க்கல மைனஸ்ல தானே பிள்ளைகள் வரும். அப்ப மைனஸ்ல வந்து அந்த கூற்று சரியா பிள்ளையா? கூற்று சரி. சரி, அப்ப நீங்க என்ன செய்யணும்? உற்பத்தி கிரயத்தை எழுவாய் மாற்றம் செய்யணும். அதுக்கு ஈஸியான வழி, இந்த சய முதன்மை கிரயத்தை இங்கால கொண்டு போங்க, சக என்று வரும். சக சக குறைவேலை இருப்பில் ஏற்பட்ட தேறிய அதிகரிப்பை இங்கால பக்கம் கொண்டு போனீங்கன்னா சய குறைவேலை இருப்பில் ஏற்பட்ட தேறிய அதிகரிப்பு வரும். அப்ப இங்க குறைவேலை இருப்பில் ஏற்பட்ட தேறிய அதிகரிப்பு சயண்டு வந்தா சரிதானே? ஆப்போசிட்டா இருக்கணும். தேறிய அதிகரிப்புண்டா கழிக்கணும், தேறிய குறைவு கண்டா கூட்டணும். ஆகவே இந்த கூற்று சரியான கூற்றாக இருக்கு. இப்ப இதுல நீங்க இப்படியே வச்சுக்கொண்டு பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கு. நீங்க என்ன செய்யணும்? உற்பத்தி கிரயத்தை எழுவாய் மாற்றம் செய்து பார்க்கணும். ஆகவே ஆறாவது கூற்று உண்மையான கூற்றாக இருக்கு. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், உற்பத்தி கிரயம் சமன் விற்பனை கிரயம் சக முடிவு பொருள் இருப்பில் ஏற்பட்ட தேறிய அதிகரிப்பு. ஓகே, இதுக்கும் ஈஸியான வழி என்னது? விற்பனை கிரயத்தை எழுவாய் மாற்றம் செய்யணும். அப்ப இதுல சக முடிவு பொருள் இருப்பில் ஏற்பட்ட தேறிய அதிகரிப்பு இங்கால போன அப்படி வரும் பிள்ளைகள், சய முடிவு பொருள் இருப்பில் ஏற்பட்ட தேறிய அதிகரிப்பு. உற்பத்தி கிரயத்தோட பாருங்க, நாங்க கீழே படிச்சிருக்கோம். உற்பத்தி கிரயத்தோட முடிவு பொருள் இருப்பில் ஏற்பட்ட தேறிய குறைவு கண்டா தான் கூட்டணும், தேறிய அதிகரிப்பு கண்டா கழிக்க வேண்டி இருக்கும். அப்ப இங்கால நாங்க மாத்தைக்குள்ள பிள்ளைகள், இந்த சய முடிவு பொருள் இருப்பில் ஏற்பட்ட தேறிய அதிகரிப்பு அங்கால போய்க்குள்ள சகவாக மாற, சாரி சயவாக மாறப்போகுது. ஆகவே கூற்று உண்மையா பொய்யா சொல்லுங்க பாப்போம். இந்த ஏழாவது கூற்று உண்மையா பொய்யா? யாராவது? உண்மை. உற்பத்திக்கு உண்மையான கூற்று. Good. உண்மையான கூற்றாக இருக்கு. ஓகே, எப்படி என்றது பிள்ளைகள், இந்த விற்பனை கிரயத்தை எழுவாய் மாற்றம் செய்யணும். அப்ப இந்த சக முடிவு பொருள் இருப்பில் ஏற்பட்ட தேறிய அதிகரிப்பு என்றது இங்கால் பக்கம் போகக்குள்ள மைனஸ் அடையாளத்தோட போகும். அப்ப நாங்க என்ன படிச்சிருக்கோம்? உற்பத்தி கிரயத்தோட தேறிய அதிகரிப்புண்டா கணிக்கணும் படிச்சிருக்கோம். ஆகவே கூற்று உண்மையானது. அது எட்டாவது கூற்றை பாருங்க பிள்ளைகள். அனைத்து நேரில் கிரயங்களினதும் கூட்டுத்தொகை நிலை நிர்வாக மேந்தலை விற்பனை விநியோகம் மேந்தலை நிதி மற்றும் ஏனைய மேந்தலைகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும் என்றது சரியான கூற்றா பிள்ளை? ஏன் நாங்க படிச்சிருக்கோம் நேரில் கிரயங்கள் என்றது பிள்ளைகள் என, நேரில் கிரயங்கள் என்பது உற்பத்தி பொது மேந்தலை கிரயங்களையும் குறிக்கும், உற்பத்தி அல்லா பொது மேந்தலை கிரயங்களையும் குறிக்கும். அப்ப நிர்வாக மேந்தலை விநியோக மேந்தலை நிதி மற்றும் ஏனைய மேந்தலைகளோட உற்பத்தி மேந்தலைகளையும் கூட்டினால்தான் எங்களுக்கு நேரில் கிரயங்கள் கிடைக்கும். ஓகே, அப்ப கூற்று என்ன சொல்லுது?
அனைத்து நேரியல் கிரயங்களோட நேரியல் கிரயங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக காணப்படும் என்று சொல்லியிருக்காங்க. இப்ப சமனாக காணப்படுமா பிள்ளைங்க? இல்ல. இதோட என்ன சேர்ந்தா சமனாக இருக்கும் சொல்லுங்க பாப்போம். கூற்றுப்பிழையானது யாராவது சொல்லுங்க. இதுல தரப்பட்ட செலவுகளோட இன்னும் ஒரு ஆளை சேர்த்தா எங்களுக்கு இந்த கூற்று சரியான கூற்றாக இருக்கு. இந்த தரப்பட்ட நிலை நிர்வாக மேந்தலை, விற்பனை விநியோக மேந்தலை, நிதி ஏனைய மேந்தலைகளோட நிதி மற்றும் ஏனைய மேந்தலைகளோட இன்னும் ஒரு செலவை கூட்டினா நேரில் கிரியத்துக்கு சமனா இருக்கும். எது அந்த செலவு? எது அந்த செலவு? எது பிள்ளைகள்? உற்பத்தி மேந்தலை கிரியம். இதுல தரப்பட்ட செலவுகள் எல்லாம் உற்பத்தி அல்லா மேந்தலை கிரியங்களை குறிக்குது. விளங்கிட்டுதான். நிலை நிர்வாக மேந்தலை, விற்பனை விநியோக மேந்தலை, நிதி இணை மேந்தலைகள். காலக்கிரயம் என்று சொல்ல வருமான கூற்றுல காட்டப்படும். இதோட உற்பத்தி கிரயத்தையும் கூட்டினா நேரில் கிரயங்களுக்கு சமனாக இருக்கு. ஆக இந்த கூற்று பிள்ளை. ஓகே. மொத்த கிரயமானது ஆரம்பத்திலோ இறுதியிலோ குறைவேல இருப்புகள் காணப்படாத நிலையில நேர்கிரயங்கள் மற்றும் மேந்தலை கிரயங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக காணப்படாது. ஓகே. நேர்கிரயங்களுக்கு இன்னொரு பேர் முதன்மை கிரயம் பிள்ளைகள். இந்த முதன்மை கிரயத்தோட மேந்தலை கிரயங்களினுடைய கூட்டுத்தொகை என்பது பிழை. உற்பத்தி கிரயத்தினுடைய இரண்டு கூறுகள் முதன்மை கிரயம் பிளஸ் உற்பத்தி மேந்தலை கிரயம். மேந்தலை கிரயம் ரெண்டா டிவைட் ஆகும். ஒன்று உற்பத்தி மேந்தலை கிரயம், இரண்டாவது உற்பத்தி அல்லா மேந்தலை கிரயம். ஆகவே இங்க உற்பத்தி மேந்தலை கிரயங்கள் என்று நாங்கள் சொல்லுவது சரியானது அல்ல. ஓகே, சரியானது மேந்தலை கிரயம் என்று சொல்றது பிழையாகும். மேந்தலை கிரயங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக காணப்படாது. பாருங்க, சமனாக காணப்படும் என்றது பிள்ளை, காணப்படாது என்றது சரியா பிள்ளையா? பிள்ளை யாராவது? சரியான கூற்று. ஏன்னா சமனாக காணப்படும் என்று சொல்லியிருந்தா பிள்ளையான கூற்று பிள்ளைகள். அவனே சொல்றான் சமனா இருக்காது. ஓன் சமனா இருக்காதுதான். ஏன் சமனாக இருக்காத பிள்ளைகள்? இந்த நேர்கிரயங்களோட உற்பத்தி மேந்தலை கிரயங்களின் கூட்டுத்தொகைக்குத்தான் சமனாக இருக்கு. மேந்தலை கிரயம் என்று பொதுவாக குறிப்பிட்டா அதற்குள்ள உற்பத்தி மேந்தலை கிரயங்களும் இருக்கும், உற்பத்தி எல்லா மேந்தலை கிரயங்களும் இருக்கும். ஆகவே சமனாக காணப்படாது என்றது சரியான கூற்று. அனைத்து நேர்கிரயங்களின் கூட்டுத்தொகை முதன்மை கிரயம் அல்ல. முதன்மை கிரயம் என்றது சரியான கூற்று, முதன்மை கிரயம் அல்ல என்றது சரியா பிள்ளையா பிள்ளைகள்? முதன்மை கிரயம் என்றது சரி என்றா முதன்மை கிரயம் அல்ல என்றது என்ன பிள்ளைகள்? பிழையான கூற்றாக இருக்க. விளங்கிச்சுதா? அப்ப இதுல இந்த 10 கூற்றுக்கும் 10 விஷ்மிதா 10 சரியா? இல்ல சார். ஓகே, விஷயம் விளங்கிடுதா? பார்க்க சின்ன சின்ன கூற்று பாருங்க, ஒரு 5 சொல்லு 6 சொல்லுக்குள்ள வரக்கூடிய கூற்றுக்கள். ஆனா இத வடிவா செய்யறதுக்கு ஒரு சில விடயங்களை அடிஷனலா நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். சரியா? இப்படியான கொஸ்டின் ஒரே ஒரு கேள்விதான் உற்பத்தி கிரிய கூற்றுல உங்களுக்கு வரப்போகுது. ஆக கூட 2 கேள்வி, குறைஞ்சது ஒரு கேள்வி வர. அந்த ஒரு கேள்வியையும் நாங்கள் சரியா செய்யணும்னா இந்த உற்பத்தி கிரிய கூற்றுல மார்க்ஸை பொறுக்கி 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 தான் பிள்ளைகள் எடுக்கணும். ஒரேடியா மார்க்ஸ் எடுக்கலாம். அதுலயும் இப்ப அக்கௌண்டிங் பேப்பர் நல்ல ஸ்டாண்டர்டா தான் வரும். ஒரு பாடத்தோட தொடர்பு படுத்தி வராது. கம்பைன் கொஸ்டின். நாங்க படிக்கிற 2 3 பாடத்தை சேர்த்து தான் ஒரு கேள்வி போடுவான். அப்ப நாங்க பாடம் தெளிவாக படிக்க வேணும். சரியா? அப்ப இந்த கூற்றுக்கள் எதுவும் டவுட் இருக்கா? ஜைட் ஏதாவது விளங்குதா? இதெல்லாம் படிச்சிருப்பீங்க WAT WAT எக்ஸாம். ஓகே, சரி. அப்ப இதுல இருக்க விஷயங்களை பார்த்து கொள்ளுங்க. இவ்வளவுதான் நாங்க இன்னைக்கு படிச்ச விஷயம். ஓகேயா? வேற எதுவும் கேட்க வேண்டி இருக்கா? இந்த பாடம் முடிஞ்சது. மேக்சிமம் இதுல இருக்கிற A to Z அத்தனை விடயமும் நான் சொல்லி தந்துட்டேன். வேணுமெண்டா நீங்கள் உங்களினுடைய பாடம் தொடங்கிக்குள்ள உங்களினுடைய கற்றல் பெறுபவர் இருக்கும் பிள்ளை, அந்த கற்றல் பெறுபவரை பாருங்க. இந்த உற்பத்தி கிரிய கூற்று மிக முக்கியமான பாடம் என்ன? இந்த உற்பத்தி கிரிய கூற்று இன்றைக்கு படிச்சுட்டு தனியா உற்பத்தி கிரிய கூற்று கேள்வி வரும் என்று எதிர்பார்க்க கூடாது. கம்பெனி கணக்குல உற்பத்தி கிரிய கூற்று கேள்வி கேட்கப்படலாம். பங்குடைமை கணக்குல உற்பத்தி கிரிய கூற்று கேட்கப்படலாம். தனியாகவும் பகுதி ஒன்றிலையோ பகுதி 2ல ஏதோ ஒரு இடத்துல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பகுதி 1ல கட்டாயம் வரும், பகுதி 2ல தனியா வர்றீங்க, ஏதோ ஒரு இடத்துல செக் பண்ணுவாங்க.
சரியா? அப்ப கட்டாயம் இந்த உற்பத்தி கிரையை போட்டு தெரிஞ்சுட்டு போகணும். இப்ப கம்பெனியோட வரைக்குள்ள நீங்க கம்பெனியை சில பேர் என்ன 13ஆம் தரத்துல படிப்பாங்க, உற்பத்தி கிரியை கூற்று 12ஆம் ஆண்டு பாடம். அப்ப 13ஆம் ஆண்டுல படிச்சுட்டு போ, கடைசியா உற்பத்தி கிரியை கூற்றோட கேள்வி வந்துச்சுன்னா சரி அவுட். நாங்க எல்லா பாடமுமே 100% தெளிவாக படிக்க வேண்டும். சரிதானே? ஓகே. இப்ப அடுத்த டியூட் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன், இப்பதான் போட்டு விட்டு நான் பிள்ளைகள் அதையும் முடிச்சுட்டு ஓர்டர்லயே சிலபஸை கொண்டு போவோம், வேகமாக கிளாஸ் போகும். நாளைக்கு வகுப்பு இருக்கு, 8ல இருந்து 9 நடக்கும் பிள்ளைகள், கட்டாயம் வாங்க. சனிக்கிழமையும் எக்ஸ்ட்ரா கிளாஸ் போடுவேன், நாளைக்கு தான் சொல்லுவேன். சனிக்கிழமையும் ஒரு டைம் தருவேன், இந்த நேற்றும் கட் பண்ணதால சனிக்கிழமை ஒரு டைம் தரேன். உங்களினுடைய லாப நோக்கற்ற நிறுவனங்களினுடைய கணக்குகள், ஓகே, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ், இந்த லாப நோக்கற்ற நிறுவனங்களினுடைய கணக்குகள் தொடர்பான டியூட் போட்டு விட்டுருக்கேன். ஒருக்கா வாசிச்சுட்டு வாங்க பிள்ளைகள், பெரிய கஷ்டமான பாடம் இல்லை, அதுவும் குயிக்கா முடிஞ்சிருமா, ஒரு 7-8 கிளாஸுக்குள்ள அதுவும் முடிஞ்சிடும். அதை தொடர்ந்து நாங்க பங்குடைமை வணிகத்தினுடைய கணக்குகள் படிப்போம். ஓகே, ஸோ இதுல இந்த டியூட்டை ஒருக்கா காட்டுறேன்னு பார்த்துட்டு போங்க. இல்லை டியூட் போட்டாப்பிலே டியூட் இல்லாம இருக்காதீங்க. டியூட் இல்லாட்டிக்கு கஷ்டமா இருக்கும், நான் படிப்பிக்கிறத பார்க்கல, நோட் பண்றதுகள் எல்லாம் கஷ்டமா இருக்கும். சில பேர் டியூட் இல்லாமலே படிச்சிடலாம்னு நினைப்பாங்க, அப்படியெல்லாம் படிக்க இயலாது. ஸோ கட்டாயம் டியூட்டை பிரிண்ட் அடிச்சு கொள்ளு. ஓகே, நான் அனுப்புற டியூட்டுகளையும் வேற யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க பிள்ளைகள். ஓகே, சரி. ஓகே, இதுல பாருங்க, லாப நோக்கற்ற நிறுவனங்களினுடைய நிதி கூற்றுக்கள். இதுல சில நிறுவனங்கள் லாப நோக்கம் இல்லாது இயங்குகின்ற சில நிறுவனங்கள் காட்டியிருக்கேன். அதுக்கு அந்த நிறுவனங்கள் எவ்வாறு கணக்கு செய்யுது, ஏன் கணக்கு செய்யணும், கணக்குகள்ல இந்த சந்தா கணக்கு என்றது பிரதானமான கணக்காக பகுதி 2ல 10 மார்க்ஸுக்கு இப்ப இந்த சந்தா கணக்கு கேட்கிறாங்க. சரியா? ஓகே, அடுத்த கிளாஸ்ல பார்ப்போமா. குட் நைட். டியூட் அப்புறம் அடிங்க. ஓகே பிள்ளை, பாய், குட் நைட்.